வாங்க இன்றைக்கி உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய கருப்பு உளுத்தங்கஞ்சி எப்படி செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் எப்பயுமே கருப்பு தோலோடு இருக்க கருப்பு உளுந்தை 1 கிலோ வாங்கி அதுக்கு 200 கிராம் பச்சரிசிங்கிற அளவில் வறுத்துட்டு சுக்கு ஏலக்காய்லாம் வறுத்து மிஷினில் இப்படி பவுடர் அரைச்சி வச்சுப்போம். தேவைப்படும் போது 2 கரண்டியோ 3 கரண்டியோ எடுத்துப்போம். எடுத்துட்டு அதில் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நம்ம கட்டி இல்லாமல் இப்படி ரொட்டேட் பண்ணோம்னா நல்லா கரைஞ்சி வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கரைச்சோம்னா நல்லா கட்டி இல்லாமல் சுலபமாக கரைச்சிடலாம். இந்த மாதிரி கரைச்சி இந்த அளவுக்கு தண்ணியாட்டம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்படி கட்டியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி வடிகட்டியில் ஊற்றி கூட நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். ஏன்னா வேக வேக கெட்டியாயிரும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் கூட நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு இப்போ கலந்து நம்ம அடுப்பில் எடுத்து வச்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பை வேகமாக வச்சுக்கலாம். இப்படி கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை விட்டுட்டோம்னா அது அடி பிடிச்சிரும். ஏன்னா இது மாவு தான் கெட்டியாயிரும். அதனால் கை விடாமல் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு கை விடாமல் கிண்டணும். பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம இந்த அளவுக்கு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ வெல்லத்தை எடுத்துருக்கோம். 1 கப் வெல்லம் எடுத்துருக்கோம். அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துப்போம். ஏன்னா வெல்லத்தில் தூசு மண்ணெல்லாம் இருக்கும். நம்ம குடிக்கும்போது இந்த மண்ணெல்லாம் வந்துச்சுன்னா குடிக்க இதாக இருக்கும். அதனால் கரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் கரைஞ்சி இருக்கட்டும். அடுப்பில் லைட்டாக வச்சு கரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா தெரியும். ஓரளவுக்கு கெட்டியாகி வந்துருச்சு. உங்களுக்கே நல்லாவே தெரியும் பார்க்கும்போது. நம்ம வச்சதுக்கும் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கு. பாதி பக்கம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் இது நல்லாவே வெந்துட்டுருக்கு. இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகிருக்கு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை தண்ணி சேர்த்திக்கலாம். வெள்ளை தண்ணி சேர்த்திக்கிட்டு நான் எடுத்துருக்க மாவுக்கு இந்த வெல்லம் சரியாக இருக்கும். நீங்கள் எடுத்துருக்கிற அளவுக்கு இனிப்பு கூடவோ குறையவோ நம்ம சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்துக்கலாம். வெல்லம் சேர்த்தி நல்லா கலந்துக்கலாம். கைவிடாமல் கிண்டணும். இதில் முக்கியமே உளுத்தங்கஞ்சி கைவிடாமல் கிண்டணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் விட்டிங்கனாலும் டக்குன்னு அடி பிடிச்சிரும். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வரும் பாருங்கள். உங்களுக்கு வெந்துருச்சா வேகலையாங்கிற சந்தேகமே வேண்டாம். இந்த அளவுக்கு விட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு பொங்கி வரும். இதுதான் உளுத்தங்கஞ்சி வெந்திருக்கிறதுக்கான பதம். பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா பபிள்ஸ் விட்டு வெந்துரு வருது பாருங்கள். கெட்டியாகவும் ஆயிடுச்சு நல்லா. இதில் நம்ம ஏற்கனவே ஏலக்காய் சுக்கெல்லாம் நம்ம மாவு அரைக்கும் போதே சேர்த்திருக்கோம். நல்லா வெந்துருச்சு. இதில் 1 கப் தேங்காய் சேர்த்திக்கலாம். துருவின தேங்காய் சேர்த்தும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக நாங்கள் செஞ்சுருக்கோம். இந்த அளவுக்கு இதாக போதும். உங்களுக்கு வேணால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் குடிக்க இது கரெக்டான பதமாக இருக்கும். அவ்வளோதாங்க. உடம்புக்கு ஆரோக்கியமான சத்தான உளுத்தங்கஞ்சி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க. கை கால் வலி இல்லாமல் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.